ஒரு யுகத்தோட முடிவுல மகா பிரளயம் உண்டாகி எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் கிட்ட ஒடுங்கிடுச்சு. எந்த அண்டத்திலையும் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம சகலமும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. உயிர்கள் மேல கருணையும் அன்பும் கொண்ட அன்னை பார்வதி அசையாம இருந்த அண்டங்கள் அசையவும் உயிர்கள் மறுபடி இயங்கவும் வேண்டி 4 ஜாமங்கள்லையும் சிவபெருமான நினைச்சு ஆகம விதிப்படி தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்துக்கு மனம் இறங்குற சிவபெருமான் பொழுது விடுகிற நேரத்துல அம்பிகைக்கு காட்சி தந்து தன்கிட்ட ஒடுங்கி இருந்த உலகங்களையும் உயிர்களையும் மறுபடியும் படைக்கிறாரு. அப்போ பார்வதி தேவி, சுவாமி, நான் தங்களை பூஜித்த இந்த இரவு சிவராத்திரின்னு அழைக்கப்படணும். இந்த நாள்ல சூரிய அஸ்தமனத்துல இருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் உங்களை பூஜிக்கிறவங்களுக்கு சர்வ மங்களங்களோட முக்தியையும் அருளணும்னு வேண்டாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியோட வேண்டுதலை ஏத்துக்கிறாரு. அம்பிகை இப்படி ஈசனை வழிபட்ட நாள் தான் மகா சிவராத்திரி.